ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான திருக்குறள் 2வது குறள். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாள் அறிவான் நற்றார் தொழார் எனின். இந்த குறளை நாம் பார்க்கும்போது சிறு வயதிலே நாம் படித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் இந்த குறளை குறித்து சொல்லும்போது கல்வியை குறித்து அங்கே பேசுகிறார். இன்றைக்கு கல்வி எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, நாம் பட்டப்படிப்பு பெறுவதற்காக கல்வியை கற்கிறோம், அல்லது ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும், அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கல்வியை நாம் கற்கிறோம். ஆனால் கல்வியின் நோக்கம் என்ன என்பதை வேதாகமத்தின் மூலமாகவும் திருவள்ளுவர் வலியுறுத்துகிற காரியமும் நாம் பார்க்கும்போது, கல்வியை கற்பதற்கான நோக்கம் நல்ல குணாதிசயம், ஒழுக்க நெறிகள், பணிவு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கல்வி கற்கிறவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா கல்வி கற்றிருக்கிறேன், ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம் நமக்குள்ளே இருக்கிறது, ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கல்வி குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த கல்வியை கொடுக்கிறவர், இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கடவுள். கடவுளின் வழியாக தான் நமக்கு ஞானம் வருகிறது. அந்த ஞானம், கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வலியுறுத்துகிறது. நாம் கடவுளுக்கு பயப்படும் போது ஞானத்தை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார், கடவுளிடத்தில் கேட்கும்போது ஞானத்தை அவர் கொடுக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கல்வியை கற்கும்போது நல்ல உயர்ந்த பண்புகள் நமக்குள்ளாக வருகிறது. வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்திலே நாம் படிக்கும்போது நல்ல காரியங்களை அது கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது நல்ல காரியங்கள், நல்ல கனிகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல குணாதிசயம், நல்ல ஒழுக்கங்கள். இன்றைக்கு ஒரு குடிகாரனை கூட நல்ல ஒரு மனிதனாக மாற்றுவது இந்த பரிசுத்த வேதாகமம். எனவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாய் தியானிக்க வேண்டும். அன்றைக்கு திருவள்ளுவர் வேதத்தை குறித்து அறிந்திருந்தபடினால தான் இப்படிப்பட்ட குறளை அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய வேதமாகிய வார்த்தையாகிய இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் அதை வாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளாகிய நல்ல நற்குணங்களை நமக்கு கொடுப்பார். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்க நெறிகளை நமக்கு கற்றுத்தருவார். பணிவு, இப்படி பண்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.